வீட்டில் என்ன விசேஷம் கேட்பாங்க தானே? யாராவது உங்கள் வீட்டில் நோயாக இருந்தால் அப்படி கேட்பாங்களா? உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போனால் உங்கள் வீட்டில் என்ன விசேஷம் அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்படியானா துக்கமான கஷ்டமான காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு 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 கார் மேகத்தை கர்த்தர் தம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே அந்த பக்கம் தள்ளுகிறதை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டு மேலே இருந்த ஒரு கார் மேகத்தை இப்படி பிடிச்சி தள்ளுறதை நீங்கள் பார்க்கல? உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படிக்கு 2 செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 2 விசேஷங்களை செய்ய போகிறார். அந்த 2 என்னன்னு குறித்து கொள்ளுங்க. எது வேணும்னு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது. கேட்கலாம், கேட்காட்டாலும் அந்த 2 விசேஷங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. கேட்டு நீங்கள் அவர் 2 காரியங்களை நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு 2 காரியம் செஞ்சால் உங்களுக்கு நன்றியாக இருக்கும். சும்மா செஞ்சால் அது தன்னால் வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க, அசட்டை பண்ணுவீங்க கர்த்தரை. அதனால் சும்மா வரக்கூடாது. ஜெபம் பண்ணி அந்த 2 விசேஷங்கள் நமக்கு வரணும். நான் சபைக்கு போனேன், வெள்ளிக்கிழமை போனேன், ஜெபம் பண்ணேன், எனக்கு 2 விசேஷங்கள் என் வீட்டுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த 2 விசேஷங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்க்கணும். எத்தனை நாளில்? 10 நாளில் கர்த்தருக்கு சார். அது ரொம்ப நாள் தள்ளி போக வேண்டாம். 10 நாளில் 2 விசேஷத்தை செய்ய முடியாத தெய்வத்தையாக நம்ம சேவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 24 மணி நேரத்திலையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை 10 நாளுக்குள்ளே அந்த 2 விசேஷங்களை செய்யும்படிக்கு 7 மணி நின்று ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது உங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமாக இருக்கலாம், அது அல்லது உங்கள் கணவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு நன்மையை கர்த்தர் செய்வார். அவ்வளோ ப்ரொமோஷனை கர்த்தர் கிடைக்க பண்ணலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல விசேஷம் வரப்போகுது. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா அந்த 2 நல்ல விசேஷங்களை கர்த்தர் செய்ய போகிறது. ஏன்னா உங்களுக்கு நிறைந்த ஆறுதல் வேணுங்கிறதுக்காக. உங்களில் நிறைய பேர் அது நடக்காததுனால ஆறுதல் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை வாக்கு பண்ணி, ஏசப்பா இப்பொழுது ஜெபிக்கிறோம், சர்வ வல்லவரே இப்பொழுது ஜெபிக்கிறோம், இம்மானுவேல் அரசே இப்பொழுது ஜெபிக்கிறோம், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவரே என்னிடத்தில் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவரே, உம்மிடத்தில் 2 மாறாத விசேஷங்களை கேட்கிறோம். அந்த 2 மாறாத விசேஷங்களும் நிறைவான ஆறுதலை இந்த பிள்ளைகளுக்கு தருவதாக தருவதாக தருவதாக. ஐயா, ஒரு 10 நாளைக்குள்ளே நீங்கள் அதை செய்தீர்கள் என்றால் அது கையிலிருந்து வந்ததாக நாங்கள் உறுதி செய்து தைரியப்படுவோம். இன்னும் பலம் கொண்டு திடமனதாக இருப்போம். இன்னும் இந்த யுத்தங்களிலே நாங்கள் முன்னேறி கடந்து போவோம். ஆகையால் 10 நாளுக்குள் இந்த 2 மாறாத விசேஷத்தை இந்த பிள்ளைகள் நிறைந்த ஆறுதலடையும்படிக்கு செய்வீராக செய்வீராக. ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கும் இதே ஆறுதல் தேவை ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் ஊழியத்திலும் 2 மாறாத விசேஷங்களை நீ செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.